மிதனம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு அட்டகாசமான வாரம்னு சொல்லிடுவேன். 5ஆம் அதிபதி 5வது வீட்டிலே இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தவர் வாரத்தின் நடுப்பகுதியில் நீச்ச நிலைமையை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு ஆட்சி பெற்ற நிலைமைக்கு போறார். ராசிநாதனையும் பார்த்தீங்கன்னா அவர் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற தன்மை மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பு. ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் அமைப்புகள் அத்தனையும் இப்போது அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகி கொண்டிருக்குது அப்படின்றதான் உண்மை. கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே ஒன்றும் இல்லை என்கின்ற நிலைமையிலிருந்து இப்போது அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் என்கின்ற ஒரு மாறுதலான நிலைமைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வந்திருக்கிறீர்கள். 90% பேருக்கு நான் சொல்றது ரொம்ப சரியாகவே இருக்கும். ஆனாலும் ஒரு 10% பேர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 6-8 தசாபுக்தி அமைப்புகள் அமைபவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் நடக்க முடியாத நிலைமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஆனால் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கின்றன. 6ஆம் இடத்தை இப்போது குரு பார்க்கிறார் இல்லையா? 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக துரிதப்படுத்தி செயல்படுத்துவார். ஒரு அடைக்க முடியாமல் இருக்கிற கடனை கூட நோண்டி விட்டு அதை சீக்கிரமா அடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புல. ஏன்னா சுபர் 6ஆம் இடத்தை பார்த்தால் அந்த 6ஆம் இடம் வலுக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில் சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கும். ஆனா சந்திரன் இப்போது 9, 10, 11ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்கிறார். வாரத்தின் முதல் 4 நாட்கள் சுமாராக இருக்கும். பிற்பகுதி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற 4 நாட்கள் மிகப்பெரிய யோக அமைப்பு. 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் போன்றவைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. லாபம் பண்ணினாலும் அதுல லாபம் வராமல் இருந்தவர்களுக்கு, விரயங்கள் நஷ்டங்கள் வந்தவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் கடந்த காலங்களில் இதுவரைக்குமே சோதனைகளை மட்டுமே அனுபவித்தவர்களுக்கு ஏதோ ஓரளவில் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு. யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய சூதாட்டம் போன்ற ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஏதேனும் பண விரயங்களை அடைந்தவர்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நிலைமைன்னு மொத்தத்தில் பார்க்கும்போது வாரத்தின் பிற்பகுதி நாட்கள்ல வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள்லையும் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.